சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம். நம்ம சிவ கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனியர வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ மேடம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். மேடம், நீங்க டாபிக் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி கனெக்ட் ஆயிருக்கீங்க. நன்றி. நன்றி சார், நன்றி. அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். நம்ம சிவ அன்பே சிவம் மரக்கட்டளை இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஒரு நல்ல விஷயத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. அதனால இறையர்களும் குருவர்களும் எப்பொழுதும் அவர்களுக்கு துணையா நின்று வழிநடத்தட்டும். ஒரு சின்ன பிரேயர் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி முடங்காது துப்பாதிருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு நாளும் செய்யும் தினைதானும் செய்யும் என நாடி வந்த கோலும் செய்யும் கொடுங்குற்றன் செய்யும் குமரேசனிரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகன் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றுடனே. இன்றைய தினத்தில் இந்த பிரபஞ்ச பேராற்றல் நம்ம கழித்தருளக்கூடிய ஜோதிட மெய்ஞானமும் நல் வாக்குப்பளிதமும் நல் வாக்கு சக்தியும் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க இளையர்களும் குருவர்களும் துணையாய் நின்று வழிநடத்தட்டும். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் செல்லுமிடமெல்லாம் செல்வத்தையும் சிறப்பையும் அள்ளித் தரக்கூடியவர்களாக திகழ உங்கள் பித்திருக்களின் ஆசியும் குலதெய்வத்தின் ஆசியும் நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் துணையாய் நின்று வழிநடத்தட்டும். வாழ்க வளமுடன். குருவேஸ்வரன். அனைவருக்கும் இனிமையான பொன்மாலை வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பாலசுப்ரமணிய ஐயா அவர்களுக்கும் அவருடைய குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய பெயர் ஜோதிட ஆச்சாரியா உருவே ரேவதி. நான் அக்ஷயா ஜோதிட வித்யாலயத்துல ஜோதிட ஆசிரியராக தாராபுரம் மையத்துல பணியாற்றிட்டு இருக்கிறேன். நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். சோ ஜோதிட பயிற்சி கத்துக்க விருப்பம் இருக்கிறவங்க ஐயாவை தொடர்பு கொள்ளலாம். ரைட். நம்ம ஜோதிடம் அப்படிங்கிறது தனிப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. நம்மளோட வாழ்க்கையோடு இணைந்து வரக்கூடிய ஒரு விஷயம். ஆன்மீகம், ஜோதிடம், நம்ம வாழ்க்கை முறை இவை அனைத்துமே ஒன்றோடு இணைந்து பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய விஷயம். அதனால ஜோதிடம் அப்படிங்கிறது என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னா, ஜோதி கூட்டல் திடம். திடமான ஒரு ஜோதி. ஒரு இருட்டரப்புல போய் நம்மளால ஒரு பொருளை தேடணும் அப்படின்னா நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது இல்லையா? அதே நம்ம கையில ஒரு வெளிச்சம் இருந்துச்சுன்னா நம்ம தேடக்கூடிய ஒரு பொருளை சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவோம் இல்லையா? அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேடக்கூடிய பொருட்செல்வத்துக்கும் எல்லா செல்வங்களுக்கும், பொருட்செல்வம் அருட்செல்வம் சொல்லக்கூடிய அனைத்து செல்வங்களுக்குமே ஒரு வெளிச்சமாக, விளக்காக, கலங்கரை விளக்கமா விளங்கக்கூடியது இந்த ஜோதிட சாஸ்திரம் தான். அந்த ஜோதிட சாஸ்திரத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, திக்பலம் தரக்கூடிய ராஜ யோகம். இதத்தான் பார்க்க போறோம். திக்பலனா முதல்ல என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். திக்பலம் அப்படின்னா நம்ம பொதுவா ஜாதக கட்டத்துல கிரகங்கள் எல்லாமே ஆட்சி, உச்சம் இல்லையா, இதெல்லாம் பார்த்திருப்போம். இதெல்லாம் பலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? வர்க்கோத்தமம் பெற்றிருக்கணும். ஒவ்வொரு பலங்களை பத்தி சொல்லுவோம். இந்த திக்பலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் ஒரு மனிதனுக்கு பொருள் ஈட்டி தரக்கூடிய பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 இந்த பாவங்கள், அதாவது இத கேந்திரம்னு சொல்லுவோம். கேந்திர ஸ்தானங்கள்ல இருக்கக்கூடிய கிரகம் 1, 4, 7, 10. உங்க ஜாதகத்துல நீங்க எந்த லக்னமா வேணாலும் இருக்கலாம். புரியுதுங்களா? மேஷ லக்னத்துல இருந்து மீன லக்னம் வரைக்கும் 12 லக்னங்கள் இருக்கு. உங்க ஜாதகத்துல நீங்க எந்த லக்னமாக இருந்தாலும் கூட உங்க லக்னத்திலிருந்து 1வது கட்டத்துல சில கிரகங்களும், 4ஆம் இடத்துல சில கிரகங்களும், 7ஆம் இடத்துல நம்ம குறிப்பிடக்கூடிய அந்த கிரகம் இருக்கணும். அடுத்து 10ஆம் இடம். இந்த 1, 4, 7, 10 அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகத்தை கேந்திரம்னு சொல்றோம். இந்த கேந்திரத்துல அந்த கிரகம் இருந்தால் அந்த கிரகம் மிக வலிமை பெற்றதாக சொல்லப்படுது. அதத்தான் என்ன சொல்றோம்னா திக்பலம் அப்படின்னு சொல்றோம். அப்ப எந்தெந்த கிரகங்கள் அப்படின்னா, லக்னத்தில் நீங்க மேஷத்திலிருந்து மீனம் வரைக்கும் எந்த லக்னமா வேணா இருங்க, உங்களுடைய லக்னத்துல குரு பகவானும் புதன் பகவானும் இருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய லக்ன பாவகம் திக்பலம் பெற்றிருக்கு அப்படின்னு அர்த்தம். லக்னத்துக்கு 4வது கட்டத்துல சந்திரன், சுக்கிரன் இவங்க இருந்தாங்கன்னா 4வது பாவகம் திக்பலம் பெற்றிருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்து 7ஆம் பாவகத்தில் சனி பகவான் இருக்காரு அப்படின்னா 7ஆம் பாவகம் திக்பலம் பெற்றிருக்கு அப்படின்னு அர்த்தம். லக்னத்திலிருந்து 10வது வீட்டில் சூரியன், செவ்வாய் இருக்கு அப்படின்னா உங்களுடைய 10ஆம் பாவகம் திக்பலம் பெற்றிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா?
அப்ப இந்த திக்பலம் என்ன செய்யும் நமக்கு? திக்பலம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு பாவகமா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லக்ன பாவகம். அப்போ லக்ன பாவகத்தில் குருவோ புதனோ இருக்காரு அப்படின்னா அந்த கிரகம் திக்பலம் பெற்றிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆட்சி உச்சம் எல்லாத்தையும் தாண்டி மிக வலிமையான ஒரு அமைப்பு. புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை தான் திக்பலம் அப்படின்னு சொல்றோம். அப்ப லக்னம் என்பது ஒரு ஜாதகத்துல அந்த ஜாதகரை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்ப அந்த ஜாதகத்தில் லக்னத்தில் குரு அல்லது புதன் ரெண்டு பேருமே இருக்கணுங்கிறது கிடையாது. லக்னத்துல ஒன்னா குரு இருக்கலாம் அல்லது புதன் இருக்கலாம். உடனே செவ்வாய் இருக்கலாமா, சுக்கிரன் இருக்கலாமா, இந்த கேள்விகளெல்லாம் கேட்க கூடாது. இல்ல எனக்கு 1ல குரு இல்லைங்க 4ல குரு இருக்காரு கணக்கெடுத்துக்கலாமா, இல்ல 6ல குரு இருக்காரு அதெல்லாம் கணக்கெடுக்க கூடாது. லக்னத்தில் குரு அல்லது புதன் இவங்க இருந்தா அதை நம்ம திக்பலம் அப்படின்னு சொல்றோம். அப்ப லக்னத்தில் திக்பலம் பெறும் பொழுது அந்த ஜாதகர் சென்ற இடத்துல எல்லாம் ஜெயிச்சு வருவாருன்னு சொல்லலாம். லக்னத்தில் திக்பலம் இருக்கும் பொழுது அந்த திக்பலம் பெற்ற கிரகத்தினுடைய திசை புத்தியில் ஒரு ஜாதகருக்கு லக்னத்துல குரு இருக்கு அல்லது புதன் இருக்கு, அப்ப அவர்களுக்கு குரு திசை அல்லது புதன் திசை நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த காலகட்டத்தில் மிகச் சிறப்பான பலன்களை செல்லக்கூடிய இடத்துல எல்லாம் ஜெயிச்சு வருவார். எங்க போனாலும் அவர் போன காரியத்துக்கு முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கும். புரியுதுங்களா? அப்ப இன்னொரு சந்தேகம் வரும், எனக்கு புதன் அஷ்டமாதிபதியா இருக்காருங்க, 8ஆம் அதிபதி, அவர் எப்படி நல்லது பண்ணுவாரு, எனக்கு விரையாதிபதி, எனக்கு 6ஆம் அதிபதி, இப்படி பல கேள்விகள் எழும். அவர் எனக்கு அவயோகியா இருக்காரு, புரியுதுங்களா, எனக்கு வதைத்தாரையா வர்றாரு, என்னவா வேணா இருக்கட்டும். புரியுதுங்களா? லக்னத்தில் குரு இருக்கும் பொழுது புதன் இருக்கும் பொழுது அவர் அவயோகியா இருக்கலாம், சந்திராஷ்டமத்துல மாட்டிருக்கலாம். புரியுதுங்களா? என்ன நிலைமையில இருந்தாலும் சரி, 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி யாராக இருந்தாலும் சரி, திக்பலம் பெற்ற கிரகம் நன்மையை கொடுத்தே தீரும், கெடுபலனை செய்யாது. புரியுதுங்களா? நல்ல பாவக தொடர்பா இருந்தா நல்ல பலனை 100% செய்யுமே தவிர பாதகமான கிரகமாக இருக்கிற பட்சத்துல கண்டிப்பாக கெடுபலனை செய்யாமல் நிறுத்திடும். புரியுதுங்களா? அப்ப லக்னத்தில் குரு அல்லது புதன் திக்பலம் பெற்று இருக்கும் பொழுது ஒரு ஜாதகருக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா யோக பலன்கள் கிடைக்குது. ஒரு ஜாதகருக்கு லக்னத்துல நம்ம சொன்ன மாதிரி குருவோ புதனோ இருக்கு திக்பலம், 4ஆம் இடத்துல சந்திரன் சுக்கிரன் இருக்கு, அப்ப 2 திக்பலம். ஒரு திக்பலம் ஒரு ஜாதகத்துல இருந்தாலே அது ஒரு யோகம் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு ஜாதகத்துல லக்னத்துல குரு புதன் அல்லது 4ல சந்திரன் சுக்கிரன், 7ல் சனி, 10ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய், நாம 4 சொல்லிருக்கோம் இல்லையா? அப்ப இதுல 2 அமைப்புகள்ல உங்களுக்கு திக்பலம் இருக்குன்னா அது ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த யோகம் பெற்ற கிரகங்கள் நற்பலனை செய்யாமல் போவது இல்லை அப்படிங்கிற விஷயத்த நம்மளால தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ரைட். அடுத்ததா இந்த மகாராஜ யோகம் சொல்றோம். 2 கிரகம் திக்பலம் பெற்றுச்சுன்னா, இப்ப லக்னத்துல இருந்ததுன்னா ஜாதகருக்கு முழுமையா நல்ல பலனை செய்யும், அந்த தசாபுத்தி காலத்துல செய்யும் அப்படின்னு பார்த்தோம். ரைட். அப்ப ஒரு திக்பலம் பெற்ற கிரகம் இன்னொரு திக்பலம் பெற்ற கிரகத்தை பார்த்துச்சுன்னா அது அதைவிட சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ரைட். இந்த திக்பலம் பெற்ற கிரகம் எப்ப வேலை செய்யும்? ஒரு 27 வயசுக்கு மேலதான் திக்பலம் பெற்ற கிரகங்கள் வேலை செய்யும். அப்ப திக்பலம் பெற்ற கிரகங்களுடைய தசாபுத்தி காலங்கள்ல, புரியுதுங்களா, அந்த திக்பலம் பெற்ற கிரகத்துடைய காரக விஷயங்களை நீங்கள் தொடும் பொழுதெல்லாம் உங்களுக்கு ஒரு வெற்றி பலனை கொடுத்து கொண்டே போகும். ஓகேங்களா? ரைட். அடுத்தது நம்ம அடுத்து பார்க்க போறது என்னன்னா 4ஆம் இடத்துல சந்திரனும் சுக்கிரனும் இருந்தா அந்த பாவகம் திக்பலம் பெற்றதா அர்த்தம்னு சொல்றோம். அப்ப 4ஆம் பாவகம் எதையெல்லாம் குறிக்குமோ அந்த விஷயங்கள் அனைத்தும் ஜாதகருக்கு யோகமாக செயல்படும். அப்ப 4ஆம் பாவகம் எதையெல்லாம் நமக்கு குறிப்பிடுது? வண்டி, வீடு, வாசல் இல்லையா? இந்த விஷயங்களை எல்லாமே நமக்கு 4ஆம் பாவகம் குறிப்பிடுகிறது. அப்ப வண்டி, வீடு, வாசல், முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட், இந்த அனைத்து விஷயங்களையும் ஜாதகருக்கு ஒரு யோகமான பலனை கொடுக்கும். டக்கு டக்கு டக்குன்னு சொத்து சேரும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா சக்சஸ் கொடுக்கும். புரியுதுங்களா? அப்படி ஒரு வேலை எனக்கு 4ல சந்திரன் இருக்குங்க, சுக்கிரன் இருக்குங்க, ஆனா அப்படி வீடு சார்ந்து சொத்து சார்ந்து முதலீடு சார்ந்து யோக எனக்கு அமையல அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அப்படியும் அமையும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா
4ஆம் இடத்தினுடைய அதிபதி காரக கிரகம் யாரு? சந்திரன். அப்ப அந்த யோக பலம் உங்க தாயார் பலமா இருந்தா யோகம் எல்லாம் தாயாருக்கு போயிடும். தாயாருக்கு நிறைய சொத்து சேர்ந்திருக்கும். தாயார் சுகபோகமாக அனுபவித்துக் கொண்டிருப்பார். நீங்க செக் பண்ணி பாருங்க. ஒண்ணு உங்களுக்கு சொத்து சேர்க்கை, முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா இருக்கும். அப்படி எனக்கு அந்த அமைப்பு இல்ல அப்படின்னு சொன்னா தாயார் சொந்த வீட்டுல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. உங்க தாயாருக்கு சொத்து சுகம் எல்லாமே சுகபோக வாழ்க்கையாக சிறப்பாக அமைந்து கொண்டிருக்கும். அப்ப அந்த யோகத்தை யார் அனுபவிக்கிறா? நாளும் சொல்லக்கூடிய வண்டி வீடு வாசலை நீங்கள் அனுபவிப்பீர்கள். உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் உங்களுடைய தாயார் அந்த யோகத்தை அனுபவித்துக் கொண்டு இருப்பார். அம்மா பேர்ல சொத்து இருக்கும். அம்மா எனக்கு சொத்து வேணும், ஒரு பிசினஸ் பண்றேன்னா அதெல்லாம் தர முடியாது, என் பேர்ல இருக்கிற சொத்து யாருக்கு கிடையாது, என் காலத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த சொத்து உங்களுக்கு இப்போதைக்கு கிடைக்காது. அது யார் அனுபவிச்சுட்டு இருப்பா? சந்திரன் திக்பலம் பெற்றிருப்பதால் அந்த சொத்தை தாயார் அனுபவித்துக் கொண்டு இருப்பார். சுக்கிரன் திக்பலம் பெற்றிருக்கு. அப்ப அந்த சொத்தை யார் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க? ஒன்னா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் சுக்கிரன் சொல்லக்கூடிய உங்க மனைவி பேர்ல சொத்து இருக்கும். புரியுதுங்களா? மனைவி பேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், மனைவி பேர்ல வீடு இருக்கும். அப்ப அந்த 4ஆம் பாவகம் நாளே சொத்து, முதலீடு, வண்டி, வீடு, வாசல், யோகத்தை எல்லாம் சொல்றோம், சுகங்களை எல்லாம் சொல்கிறோம். அந்த சுகம் உங்க ஜாதகத்துல லக்னம் பலமா இருந்தா அதை நீங்க அனுபவிப்பீங்க. இல்லைன்னா அந்த பாவகத்துக்குரிய காரக கிரகமான தாயார் அனுபவித்துக் கொண்டு இருப்பார். புரியுதுங்களா? ரைட். அடுத்து 7ஆம் இடம். 7ஆம் இடத்துல எந்த கிரகத்தை சொன்னோம்? சனி பகவான். அப்ப 7ஆம் இடம் எதையெல்லாம் சொல்லுகிறது? யாருக்கெல்லாம் லக்னத்திலிருந்து 7வது கட்டத்தில் சனி பகவான் இருக்கிறாரோ, லக்னத்திலிருந்து சனி பகவான் இருக்காரோ அவங்களுக்கெல்லாம் நல்ல கணவன் அமைவாங்க. வாழ்க்கை துணை திக்பலம். புரியுதுங்களா? நீ என்ன வேணா செய், நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், நான் உனக்கு உறுதுணையா இருக்கேன், நீ என்ன நினைக்கிறையோ, என்ன செய்யறன்னு ஆசைப்படுறியோ நீ செய், உனக்கு நான் பக்கபலமாக இருக்கிறேன் அப்படின்னு அந்த உறுதுணையாக திக்பலம் பெற்ற கிரகம் செயல்படும். 7ஆம் இடங்கிறது சொசைட்டி, இந்த சமுதாயம். புரியுதுங்களா? அப்போ 7ஆம் இடம்ங்கிறது உங்களுடைய சொசைட்டி. அந்த சொசைட்டில உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும், உங்களுக்கான ஒரு பேர் புகழ் கிடைக்கும். அப்ப 7ல் திக்பலம் பெற்ற கிரகம் உங்களுக்கு உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய சமுதாயத்துல ஒரு பேரை கொடுக்குது, ஒரு புகழை கொடுக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு ஒரு பக்க பலமாக இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குது. உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளும் நட்புறவுகளும் உங்களை உயர்ந்த இடத்துல வச்சு பார்ப்பாங்க. உங்களுக்கு ஒரு சூழ்நிலையில் 10 பேரும் உதவி செய்யற இடத்துல வந்து நிப்பாங்க. அப்ப திக்பலம் அப்படின்னா நீங்க எங்க போனாலும் நீங்க ஒரு விஐபியா இருப்பீங்க. சொசைட்டில நீங்க எந்த இடத்திற்கு போனாலும் நீங்க தான் விஐபி. ஏன்னா 7ஆம் இடத்தில் திக்பலம் ஒரு கிரகம் பெற்றிருக்கும் பொழுது உங்களுக்கு சொசைட்டிக்குள்ளார, இந்த சமுதாயத்துல உற்றார் உறவினர்களுக்கு மத்தியில் உங்களுக்கான ஒரு உயர்ந்த இடம் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும். நீங்க எப்பவுமே ஸ்பெஷலா தான் இருப்பீங்க. புரியுதுங்களா? அப்படி ஒருவேளை இல்லைன்னா 7ஆம் இடத்திற்கு காரக கிரகமான கணவர் அதை அனுபவித்துக் கொண்டிருப்பார். உங்க ஜாதகத்துல 7ஆம் இடம் தானே திக்பலம். அப்போ சொசைட்டில பேர் புகழ நீங்க வாங்கணும், இல்லைன்னா அதையெல்லாம் உங்கள் கணவர் அனுபவித்துக் கொண்டு இருப்பார். ஓகேங்களா? ரைட். அடுத்து 10ஆம் இடம். 10ஆம் இடம் எதை சொல்லுது அப்படின்னா, 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் சொல்றோம். அப்ப 10ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இந்த 2 கிரகங்கள் இருந்தால் திக்பலம் சொல்றோம். நீங்க திரும்பவும் சொல்றேன், எந்த லக்னமா வேணாலும் இருங்க, எந்த லக்னமா இருந்தாலும் லக்னத்திலிருந்து 10வது இடத்தில் சூரியனோ செவ்வாயோ இருந்தால் அது திக்பலம் சொல்றோம். அப்ப அந்த இடத்துல திக்பலம் பெற்ற கிரகம் இருந்தால் தொழில் துறையில் உங்களை விஞ்ச யாரும் இல்லை. தொழில எவ்வளவு எதிர்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அதை அடிச்சு துவச்ச காய் போட்டு ஜெயிச்சு வந்துட்டே இருப்பீங்க. பிரச்சனை வராமலாம் இருக்காது. திக்பலம் பெற்ற கிரகம் இருக்குல்ல, எனக்கு ஏன் பிரச்சனை வரணும்லாம் கேட்கக்கூடாது. திக்பலம் பெற்ற கிரகம் என்பது எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கும் திறன் உங்களுக்கு இருக்கும். புரியுதுங்களா? அப்ப 10ஆம் இடத்துல தொழில் சம்பந்தப்பட்டு எவ்வளவு இடைஞ்சல், போட்டி, புரியுதுங்களா? நிறைய போட்டிகள் வரும். ஆனாலும் எத்தனை பேர் உங்களுக்கு எதிரிகளாக வந்தாலும் அவங்களால அந்த இடத்துல நிலைச்சு நிற்க முடியாது. தொழில் துறையில் நீங்கள் சாதித்து உங்களுக்கான ஒரு இடத்தை பிடித்தே தீர்வீர்கள். உத்தியோகத்திலும் சரி, தொழிலும் சரி, உங்களுக்கான ஸ்டாண்டர்டான ஒரு பொசிஷன், அந்த இடத்துல நீங்க தான், உங்களுக்கு நிகர் யாரும் இல்ல அப்படிங்கிற ஒரு நிலையை
10 திக்பலம் பெற்ற கிரகம் கொடுக்கும். ஓகேங்களா? ரைட். அப்ப இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த திக்பலம் பெற்ற கிரகம் 4ஆம் இடத்துல சந்திரனும் சுக்கிரனும், 4ஆம் பாவகம் தாயார குறிக்கும். 7ஆம் பாவகத்துல சனி பகவான், அது வாழ்க்கை துணைய குறிக்கும். 10ஆம் இடம் எந்த உறவை குறிக்கும்? மாமியார் உறவை குறிக்கும். அப்ப தாயார் லக்னம்னா ஜாதக, சோ அதை நம்ம விட்டுலாம். 4ஆம் இடங்கிறது தாயார குறிக்கும், 7ஆம் இடங்கிறது வாழ்க்கை துணைய குறிக்கும், 10ஆம் இடங்கிறது மாமியார குறிக்கும். இந்த திக்பலம் பெற்ற கிரக காரக உறவை, திக்பலம் பெற்ற பாவகத்தோட உறவு இருக்கு இல்லையா, அந்த உறவை அலட்சியப்படுத்த கூடாது. திக்பலம் பெற்ற கிரக உறவை பகைத்து கொள்ளக்கூடாது. 4 சந்திரன் திக்பலம் வச்சிருக்கு, அம்மாவை பகைச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அம்மாவை பகைத்து கொண்டால் உங்களுக்கு சுகம்ங்கிறதே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். 7ல சனி திக்பலம் வச்சிருக்கும் பொழுது கணவரை அலட்சியப்படுத்த கூடாது. புரியுதுங்களா? 7ல சனி தொடர்பு வரும் பொழுது அங்க 7ஆம் இடம் திக்பலம், அப்போ கணவருக்கான மரியாதையை கொடுக்கணும், செல்ஃப் ரெஸ்பெக்ட் கண்டிப்பா இருக்கணும், அவரை அலட்சியப்படுத்த கூடாது. அப்படி பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொசைட்டில சூப்பரான பேர் புகழ் கிடைக்கும். உங்க ஜாதகத்துல செக் பண்ணி பாருங்க. அப்பதான் திக்பலம் பெற்ற கிரகம் அந்த திசாபுத்தியில எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. புரியுதுங்களா? 7ஆம் இடத்துல திக்பலம் பெற்ற கிரகம் இருக்கு அப்படின்னா, உங்க ஹஸ்பண்ட மட்டும் இல்ல உங்க மனைவிய அலட்சியப்படுத்தாம வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ விழுந்து விழுந்து செய்வாங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு வேணுங்கிறத அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. உங்க லைஃப்ல சக்சஸ் ரேட் நீங்க போறக்காக எல்லா உதவிகளையும் அவங்க முன்னின்று செஞ்சு கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ஓகேங்களா? இதுல குறிப்பா 10ஆம் இடம் யாருக்கெல்லாம் திக்பலம் பெற்றிருக்கோ, 10ஆம் இடம் அப்படிங்கிறது சூரியனும் செவ்வாயும். அப்ப அந்த சூரியனும் செவ்வாயும் திக்பலம் யாருக்கெல்லாம் பெற்றிருக்குதோ அவர்கள் உங்களுடைய பித்ருக்களுடைய புண்ணியத்தை பரிபூர்ணமாக பெற்றவர்கள். ஜாதகத்துல ஒரு கிரகம் திக்பலம் பெற்றிருந்தாலே சிறப்பு. அதுல 10ஆம் இடம் திக்பலம் பெற்றிருக்கணும். அதாவது சூரியனும் செவ்வாயும் திக்பலம் பெற்று இருந்தா அந்த ஜாதகர் அவர்களுடைய பித்ருக்களின் பூர்வ புண்ணியத்தை பரிபூர்ணமாக பெற்றவர் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெளிவாக சொல்லலாம். ஓகே. அடுத்ததா இந்த திக்பலம் பெற்ற கிரகம் சொல்லிட்டோம் இல்லையா? அப்ப ஒவ்வொரு கிரகத்திற்கும் அதற்கான திசை இருக்கு. திசை இருக்கா? ஒவ்வொரு கிரகத்திற்கும் அதற்குண்டான திசை இருக்கு. அப்போ அந்த எந்த கிரகம் திக்பலம் பெற்றிருக்கிறதோ அந்த கிரகத்திற்கு உண்டான திசையை நீங்க பயன்படுத்துங்க. உதாரணமாக உங்க ஜாதகத்துல சூரியன் திக்பலம் பெற்றிருக்கிறார். சூரியன்னா கிழக்கு திசை. அப்ப என்ன பண்ணலாம்? கிழக்கு திசை தலவாசல் கட்டுங்க. உண்மையாகவே சொல்றோம், ஒரு திக்பலம் பெற்ற கிரகத்தோட திசையில நீங்க வீடு கட்டினீங்க, அந்த திசையில வீடு வாங்கினீங்கன்னா அந்த வீடு இன்னொரு சொத்தை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும். நீங்க செஞ்சு பாருங்க. திக்பலம் பெற்ற கிரகத்தோட திசையை பயன்படுத்தி செய்யும் பொழுது அந்த சொத்து இன்னொரு சொத்து வாங்குற அளவுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தியாக உங்களுக்கு செயல்படும். அப்போ திக்பலம் பெற்ற கிரகத்தினுடைய திசையை பயன்படுத்துங்க. திக்பலம் பெற்ற கிரகத்தினுடைய உணவை பயன்படுத்தலாம். திக்பலம் பெற்ற ஒரு கிரகத்தினுடைய அதிதேவதை, திக்பலம் பெற்ற கிரகத்தினுடைய தேவதை, அதிதேவதை வழிபாடு நீங்க அதிகமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது நீங்கள் செல்லக்கூடிய இடத்திலெல்லாம் அது திக்பலமாக ஒரு சிறப்பான வெற்றியை கொடுக்கக்கூடிய நிலையில அது உங்களுக்கு செயல்படும். ஓகேங்களா? அதே சமயத்துல திக்பலம் பெற்ற கிரகம் உங்க ஜாதகத்துல இருந்தா கண்டிப்பாக வியர்வை சிந்தி வேலை செய்தால் மட்டுமே அது உழைப்பை தரும். அதிர்ஷ்ட வாய்ப்பு, புரியுதுங்களா? அதிர்ஷ்ட வாய்ப்பு, நமக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் இப்படிலாம் நினைச்சிட்டு உட்கார்ந்தா திக்பலம் பெற்ற கிரகம் உங்களுக்கு வேலை செய்யாது. அத உறுதியா சொல்ல எழுதி வச்சுக்க. திக்பலம் பெற்ற கிரகம் ஜாதகத்துல இருக்கா, கடின உழைப்ப போடுங்க. உழைப்புக்கு மீறிய பலனை கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள். உழைப்பிலேயே அந்த திக்பல கிரகம் வேலை செய்யாது. உழைப்பு போடணும், வியர்வை சிந்தணும். புரியுதுங்களா? அப்பதான் அந்த திக்பலம் பெற்ற கிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக வேலை செய்யும் அப்படிங்கறத தெளிவா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஒருவேளை நீங்க அப்படி உழைப்ப போடல அப்படின்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். அதே போல உழைப்பை போடுவது மட்டுமல்லாமல் நியாயமான லாபம் வைக்கிறதா இருக்கணும். ஒரு பொருள் 5 ரூபாய்க்கு வாங்குறீங்க, ஒரு 4 ரூபாய் லாபம்.
ஒரு 3 ரூபாய் லாபம் வச்சு ஒரு 8 ரூபாய் கேக்குறீங்களா? ஓகே, கரெக்ட். ஒரு பொருளை 10 ரூபாய்க்கு வாங்கி அந்த பொருளை ஒரு 5 மடங்கு 6 மடங்கு லாபம் வைத்து 60 ரூபாய் 70 ரூபாய்க்கு ஒரு பொருளை விக்கிறீங்க இல்லையா? ஒரு பொருள் 10 ரூபாய், 5 மடங்கு 6 மடங்கு லாபம்னா 60 ரூபாய் 70 ரூபாய். அந்த மாதிரி அதிக லாபத்துக்கு விக்கிற மாதிரி நீங்க வேலை செஞ்சீங்கன்னாலும் திக்பலம் பெற்ற கிரகம் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கும். கண்டிப்பாக அதுல மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துரும். புரியுதுங்களா? ரைட். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா திக்பலம் பெற்ற கிரகம் இருக்கு இல்லையா? அந்த கிரகத்துக்கிட்ட நீங்க விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னு வைங்களேன், அதை விட மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய சக்சஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. திக்பலம் பெற்ற கிரகத்துக்கிட்ட எப்பவுமே விட்டு கொடுத்து போங்க. சின்ன விஷயத்த விட்டு கொடுத்து போனீங்கன்னா அதை விட மிகப்பெரிய மகிழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்ப திக்பலம் பெற்ற கிரகம் யாருக்கெல்லாம் 2 கிரகம் 3 கிரகம் திக்பலம் பெற்றிருக்கோ கண்டிப்பாக சாதனையாளர்களுடைய ஜாதகத்துல, பிரபலமானவர்களுடைய ஜாதகத்துல, உயர்ந்த இடத்தில் வந்தவருடைய ஜாதகத்துல செக் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பாக திக்பலம் பெற்ற கிரகம் இருக்கும். அந்த திக்பலம் பெற்ற கிரகம் என்ன பண்ணுதுன்னா, எவ்வளவு பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்தாலும் அத்தனை பிரச்சனைகளையும் சமாளித்து அதிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு சிறப்பான பலனை அந்த திக்பலம் பெற்ற கிரகம் உங்களுக்கு கொடுக்குது. சரி, இப்படிதான் திக்பலம் பார்த்துட்டோம் இல்லையா? அப்ப இதே கிரகம் நேர் எதிர் ஆப்போசிட்ல இருந்தா அதுக்கு பேரு நிஷ்பலம். புரியுதுங்களா? இப்ப 1ஆம் இடத்துல என்ன சொன்னோம்? எல்லாத்துக்குமே லக்னத்துல குரு செவ்வாய் இருந்தா திக்பலம் சொன்னோம். இதே குரு செவ்வாய் அது நேர் எதிர் 7ஆம் பாவகத்துல குரு செவ்வாய் இருந்தா நிஷ்பலம். அந்த கிரகத்தால் உங்களுக்கு எந்த பலனையும் கொடுக்க முடியாது. அந்த கிரகங்கள் பலம் இழந்து உள்ளது அப்படின்னு சொல்லிடலாம். 1ல இருக்கக்கூடிய கிரகம் அதுக்கு நேர் ஆப்போசிட் 7ல உட்கார்ந்துருக்கு. இப்ப 1ல குரு செவ்வாய் இருந்தா திக்பலம். இந்த கிரகம் நேர் 7க்கு வந்துருச்சுன்னா அதுக்கு பேரு நிஷ்பலம். பலத்தை இழந்து விட்டது. இந்த கிரகம் வலுவிழந்து உள்ளது. அந்த கிரக காரக பலனை ஜாதகர் அனுபவிக்க முடியாமல் தவிக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அதே போல 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தா திக்பலம். நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல வாழ்க்கை, நல்ல சொசைட்டி நல்ல பேரு புகழ் எல்லாமே கிடைக்கும் சொல்லலாம். அதே 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் லக்னத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொன்னா அது நிஷ்பலம். லக்னத்தில் சனி இருந்தால் அது நிஷ்பலம். அப்போ நிஷ்பலம் பெற்ற கிரகம் ஒரு சிறப்பான பலனை தராது. அந்த கிரகம் வலுவிழந்து உள்ளது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க, 4ஆம் இடத்துல சந்திரன் சுக்கிரன் சொன்னமா? சந்திரனும் சுக்கிரனும் இருந்தா திக்பலம். 7ல சனி பகவான் இருந்தா திக்பலம் சொல்லிட்டோம். அப்போ நாளில் இருக்க வேண்டிய சந்திரனும் சுக்கிரனும் அதுக்கு நேர் எதிர் இடமான 10ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சந்திரனும் சுக்கிரனும் வந்து உட்காந்துட்டாங்கன்னா அது நிஷ்பலம். நாளில் சந்திரன் சுக்கிரனும் தான் திக்பலம். அது அப்படியே நேர் 7க்கு வந்துட்டா அது பேரு நிஷ்பலம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த இடத்துல சந்திரன் சொல்லக்கூடிய தாயாரும் சொத்து, வண்டி, வீடு, வாசல், மனைவி, வருமானம் சார்ந்த எல்லா விஷயங்களுமே அவருக்கு மைனஸா இருக்கும். பெரிய அளவு உயர்வை தராது. அவர் எதிர்பார்க்கக்கூடிய அளவு தராது. அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய மனோபலம் ஜாதகருக்கு இருக்காது. இங்க சந்திரன் திக்பலம் வைங்களேன், எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவார். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனை பிரச்சனைகளையும் சமாளித்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு எழுந்து வருவார். யாரு? 4ஆம் இடத்தில் சந்திரன் திக்பலம் பெற்றவர். ஆனா அதாவது இப்ப 4ல சந்திரன் திக்பலம் பெற்றவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? பல கோடி ரூபாய் பிசினஸ்ல லாஸ், பரவாயில்ல போனா போயிட்டு போட்டும், நான் திருப்பி அதுக்கு மேல பல கோடி சம்பாதிப்பேன்னு தைரியமா இருப்பார். ஆனா இந்த சந்திரன் 10ல இருக்குன்னு வைங்களேன், அது நிஷ்பலம். அப்போ ஒரு சின்ன பிசினஸ் பண்றாரு, ஒரு 50,000 1 லட்சம் தொலைச்சிட்டாரு. அந்த 1 லட்சம் தொலைச்சதுக்கே என்னோட 1 லட்ச ரூபாய் பணத்தை தொலைச்சிட்டேங்கிற பயந்து அந்த சின்ன தொகைக்காக சூசைடே பண்ணிக்குவாங்க. வாழ்க்கையில ரொம்ப விரக்தி மனநிலைக்கு போயிடுவாங்க. அதை தாங்கக்கூடிய மனோ வலிமையும் மனோபலமும் சுத்தமா இருக்காது. அப்ப இந்த மனதொடிந்து போய் ஒரு சின்ன கூண்டுக்குள்ள அடைபட்ட மாதிரி தன்னைத்தானே வருத்தி கொள்ளக்கூடிய நிலை இந்த 10ல சந்திரன் தான் நிஷ்பலம் இல்லையா? அந்த மாதிரி அவங்க தனக்குத்தானே ஒரு ரொம்ப வச்சுக்குவாங்க. தாழ்வு மனப்பான்மைங்கிறது ரொம்ப அதிகமா வந்துடும். புரியுதுங்களா? ரைட். அடுத்ததான் 10ஆம் இடத்துல யார் இருக்கா? யார் இருந்தா திக்பலம் சொன்னோம்? சூரியன் செவ்வாய். 10ல சூரியன் செவ்வாய் இருந்தா திக்பலம் சொல்லிருக்கோம். அப்ப 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம். தொழில் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் கிளாஸ், உத்தியோகமா ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஒரு ஒர்க் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ். அவங்கள மாதிரி வேலை செஞ்ச முடிக்க ஆளே இல்ல.
வேலை செய்யறதே தெரியாது. கொடுத்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு வந்துருவாங்க. சோ அந்த மாதிரி 10ஆம் இடத்தில் திக்பலம் பெற்ற கிரகங்கள் சிறப்பாக தன்னுடைய தொழிலை, உத்தியோகத்தை செயல்படுத்தும். ஆனா இங்க இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் மாறாக 4ஆம் இடத்திற்கு செல்லும் பொழுது அந்த சூரியனும் செவ்வாயும் நிஷ்பலம் பெறுகிறார்கள். அப்ப நிஷ்பலம் பெற்றனாகும் தொழிலும் சரி உத்தியோகம் சரி சிறப்பை தராது. ஒரு சில பேர்ல பாத்தீங்கன்னா வேலைக்கு போவாங்க, ஒரு 3 மாசம் தான், திருப்பி அடுத்த வேலை, திருப்பி அடுத்த வேலை. எத்தனை கம்பெனிக்குப்பா வேலைக்கு போயிருக்கேன்னு கேட்டா குறைஞ்சபட்சம் நான் ஒரு 10-12 கம்பெனின்னு சொல்லுவார் இல்லையா, அசால்ட்டா சொல்லுவார். பல கம்பெனி ஏறி இறங்கி இருப்பார், எங்கேயுமே நிரந்தரமா வேலை பார்க்க மாட்டார். அதே போல எவ்வளவு பிசினஸ் ஆரம்பிச்சாலும் லாஸ் பண்ணுவாங்க. போன வாரம் ஒரு ஷார்ட்ல கூட பார்த்தா ஒரு 10ல பாத்தீங்கன்னா சந்திரன், 10ல சந்திரன் இருக்கும் பொழுது அவங்க முதலீடு செய்யவே கூடாது. புரியுதுங்களா? 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும் பொழுது முதலீடே போடக்கூடாது. முதலீடு பிசினஸே அவருக்கு செட் ஆகாது. ஆக்சுவலா அவர் திருப்பூர், இலங்கையில இருந்து திருப்பூர்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 13 ஹோட்டல் இது வரைக்கும் ஆரம்பிச்சிருக்காரு. நிறைய ஹோட்டல் லாஸ்ல போயிடுச்சு. இப்ப கடைசியா ஆரம்பிச்ச ஹோட்டல் மட்டும் லீஸுக்கு விட்டார். இப்ப திருப்பி இந்த வாரம் அடுத்த ஹோட்டல் ஓபன் பண்ண போறாங்க. அதுக்காக நேம் செலெக்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க. அப்போ அவரு நேம் செலெக்ஷன் மட்டும் தான் நம்ம கிட்ட கேட்டார். நம்ம சார்ட் பார்த்தோம்னு சொல்லிட்டோம், ஐயா நீங்க ஆரம்பிக்கிறதுலாம் ஓகே, இந்த நேம் வச்சுக்கலாம், ஆனா உங்க பேர்ல பிசினஸ் பண்ண கூடாது. பண்ணா திருப்பி லாஸ் ஆவீங்க. திருப்பி நமக்கு தெரியாது இல்லையா, 13 பிசினஸ் லாஸ் பண்ணது நமக்கு தெரியாது. அவர்களா சொல்ல, உங்க பேர்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இந்த ஹோட்டல் பிசினஸ் சிறப்பா இருக்காது, ஒரு இழப்பை சந்திப்பீங்க, தொழில் சிறப்பா நடைபெறாதுன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, ஆமாங்க நான் ஏற்கனவே 13 ஹோட்டல் ஆரம்பிச்சு நிறைய லாஸ் சந்திச்சு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் உங்க ஃபேமிலி சார்ட்டை பார்த்து யாருடைய ஜாதத்துல நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்து அவங்க பேரு நம்ம ஆரம்பிக்கும் பொழுது சோ அவங்களுக்கு 4ஆம் இடம் நல்லா இருக்கும், முதலீடு ஸ்தானம் நல்லா இருக்கும், அவங்களுக்கு தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கும், அவங்களுக்கு திக்பலம் பெற்ற கிரகம் இருக்கு. அப்ப அவங்க பேர்ல தொழில் செய்யும் பொழுது அந்த தொழில் சிறப்பானதாக ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப திக்பலம் பெற்ற கிரகம் உங்க ஜாதத்துல இருந்தா அந்த கிரகம் சார்ந்த விஷயத்தில் வெற்றி சக்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நிரந்தரமாக உண்டு. அந்த பலனை எப்ப அனுபவிக்கலாம், அந்த தசாபுத்தி காலத்துல அனுபவிக்கலாம். மேலும் அந்த கிரகம் சார்ந்த காரக விஷயத்தை தொடும் பொழுது அது உங்களுக்கு சூப்பரா வேலை செய்யும். இப்ப குரு திக்பலம் வச்சிருக்கு லக்னத்துல, அவர் ஒரு ஆசிரியராகவோ இல்ல அவர் ஆலோசகராகவோ இருக்கிறாரு அப்படின்னா அது அவருக்கு சூப்பரா வேலை செய்யும். புரியுதுங்களா? அதே போல 4ஆம் இடத்துல சந்திரன் தொடர்பு சுக்கிரன் தொடர்பு இருக்குன்னா, நல்லா பலமா இருக்குன்னா அவரு பேர்ல சொத்து வாங்கும் பொழுது அந்த சொத்து அடுத்து அடுத்து அடுத்துன்னு நிறைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோக அமைப்பை கொடுக்கும். புரியுதுங்களா? அப்ப திக்பலம் பெற்ற கிரகம் என்பது ஒரு கிரகம் திக்பலம் வச்சிருந்தால் அது ராஜயோகம், யோகம் சொல்றோம். 2 கிரகம் திக்பலம் பெற்றிருந்தா அது ராஜயோகம். ஒரு திக்பலம் பெற்ற கிரகம் இன்னொரு திக்பலம் பெற்ற கிரகத்தை பார்ப்பது மகாராஜ யோகம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். சோ உங்களுடைய ஜாதகங்களையும் எந்தெந்த கிரகங்கள் திக்பலம் வச்சிருக்குது, எந்தெந்த கிரகங்கள் வலிமையாக இருக்கிறது, அந்த பலன்களை அனுபவிச்சு இருக்கிறீங்களா, உங்க தசாபுத்திகள் எப்பொழுது வருது இல்லையா, திக்பலம் பெற்ற கிரகத்தினுடைய தசாபுத்திகள் வருகிறதா அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சு பாருங்க. உங்களுக்கு தெரிந்தவருடைய ஜாதகங்களையும் பார்க்கும் பொழுது சொல்லுங்க, கண்டிப்பா அது ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். சரிங்களா? அதே போல இந்த மற்ற பாவங்கள் எல்லாம் திக்பலம் பெறுவதை விட லக்னம் திக்பலம் பெற்றுச்சு அப்படின்னா அது ஒரு பயங்கரமான பலன். லக்னம் என்பது ஜாதகர், அங்க ஜாதகரே திக்பலம் பெறும் பொழுது அது மிகச் சிறந்த மிக உயர்ந்த பலனை அந்த ஜாதகருக்கு கொடுத்தே தீரும் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேங்களா? அப்ப திக்பலம் பெற்ற கிரகம் என்பது அந்த கிரகம் சார்ந்த பாவகம். முதலே சொல்லிட்டோம், 1 4 7 10 1 4 7 10ங்கிறது கேந்திரம். ஒரு மனிதன் பொருள் ஈட்டக்கூடிய பாவகம், ஒரு மனிதனுக்கு பொருளாதாரத்தை தரக்கூடிய பாவகம் இந்த கேந்திர பாவகம். அப்ப இந்த கேந்திரத்துலதான் கிரகங்கள் எல்லாமே திக்பலம் பெறுது, திரிகோணத்துல பெறல. சரிங்களா? அப்ப கேந்திரத்துல ஒரு கிரகம் பலமாக இருக்கும் பொழுதுதான் அந்த அந்த வாடிக்கையாளரும் சரி அந்த ஜாதகரும் சரி பொருளாதாரத்தை ஈட்டுவார். பொருள் சேர்க்கை, தொழில், பிசினஸ், வருமானம், அவருக்கான வாடிக்கையாளர் அப்படிங்கிற விஷயத்தை மிக சிறப்பா நடத்துவாருன்னு சொல்லலாம். 7ஆம் இடத்துல திக்பலம் பெற்ற கிரகம் இருக்கிறவங்கள, நீங்க ஒரு கடை ஓனரா இருக்கீங்க, உங்ககிட்ட ஒரு கடையில வேலைக்கு ஒரு ஆளை உட்கார வைக்கணும், வாடிக்கையாளர் இல்லையா, கிளைண்ட் அட்டன் பண்ற மாதிரி ஒரு செக்ஷன்ல உட்கார வைக்கணும். அப்ப 7ஆம் இடத்துல திக்பலம் பெற்ற ஒருவரை உட்கார வச்சீங்கன்னா அவரு அவ்வளவு அழகா பேசி வியாபாரம் பண்ணிடுவார். ஏன்னா 7ஆம் இடத்துல திக்பலமா, 7ஆம் இடங்கிறது வாடிக்கையாளர் ஸ்தானமா, அவர் அங்க உட்கார்ந்தார்னா வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் வருவாங்க. நம்ம பொதுவாவே சொல்வதுண்டு, துலா ராசி துலா லக்ன நபர்கள் ஒரு கடை எம்டியா இருக்கும், கூட்டமே இருக்காது.
அந்த கடையில போய் துலா ராசிக்காரங்க துலா லக்னக்காரங்க போய் ஒரு பொருள் வாங்கினாங்கன்னா பின்னாடி அவங்க வாங்கிட்டு வெளியே வரக்குள்ள அந்த கடைக்கு 5 பேர் 10 பேர் வந்துருவாங்க. ஏன்னா துலா ராசி அப்படிங்கிறது சனி பகவான் உச்சமாகிற இடம். அங்க ஜனக்கூட்டம் நிறைந்த இடம். அதனால அந்த துலாம் ராசி எங்க போனாலும் அவங்கள சுத்தி ஒரு கூட்டம் கூடிடும். அதனால அவங்க ஒரு கடைக்கு போனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கூட்டம் வந்துடும். சோ அப்படிப்பட்ட ஒரு நபரை வேலைக்கு பணியமர்த்தும் பொழுது அந்த கடைக்கு கண்டிப்பாக வாடிக்கையாளருடைய வருகை அதிகமாக இருக்கும். அதே போல 7ல் திக்பலம் பெற்ற கிரக நபரை நம்ம வாடிக்கையாளராக என்ன பண்ணலாம்? நம்ம ஒரு கம்பெனியா இருக்கலாம், இல்ல ஒரு டெக்ஸ்டைல்ஸ் கடையா இருக்கலாம். அந்த கடையில அவங்கள பணியமர்த்தும் பொழுது வரக்கூடிய வாடிக்கையாளர்களுடைய கூட்டமும் அதிகப்படியாகவும் அதிக அளவிலும் இருக்கும். சோ நீங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த திக்பலம் பெற்ற கிரகத்துடைய திசை, அதனுடைய உணவுகள், திக்பலம் பெற்ற கிரகத்தினுடைய அதிதேவதை, இந்த வழிபாடுகளை மேற்கொண்டு நீங்க தாராளமாக இந்த பலன்களை பரிபூரணமாக பெறலாம். ஓகேங்களா? ரைட் ஐயா. பாலசுப்ரமணியம் ஐயா. ஐயா இருக்கீங்களா? கேக்குதா? கேக்குது சார், கேக்குது. அன்மியூட் பண்றேன். எல்லாருமே கேள்வி இருந்தா கேள்வி கேட்கலாம். யாருக்காவது திக்பலம் சொன்ன விஷயங்கள யாருக்காவது சந்தேகமோ கேள்விகளோ இருந்தா தாராளமா கேட்கலாம். எல்லாருமே கேள்வி கேட்கலாம். அன்மியூட் பண்ணி கேள்வி கேளுங்க. கேள்வி எல்லாருமே இருந்தா பேசுங்க. அம்மா வணக்கங்கம்மா. வணக்கங்கம்மா, வாழ்க வளமுடன். இது திக்பலம் பெற்ற லக்னத்துல புதன் இருந்து அஸ்தமனம் மற்றது திதி சூனியத்திலையும் இருந்தா அது திக்பலத்துல அதாங்க. ஓகே. பொதுவா லக்னத்துல இருக்கக்கூடிய கிரகம் நல்ல கிரகமா இருக்குப்பா, எனக்கு 1, 5, 9 தொடர்பு வருது, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காரு, ஆட்சியா இருக்காரு, உச்சமா இருக்காருன்னா அந்த கிரகம் 100% உங்களுக்கு பலனை கொடுக்கும். அஸ்தமனம் பெற்றிருக்காரு, அப்போ ஒரு 20%, திதி சுனித்துல மாட்டிருக்காரு, இன்னொரு 20% குறையும். அப்ப 60% பலனை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார். அவரு கொடுக்கிற அளவுல வேணா வித்தியாசம் இருக்கலாமே தவிர நற்பலனை கொடுக்காமல் போவது இல்லை. கண்டிப்பா கொடுப்பார். இப்ப ஒரு ஜாதகம் கோடீஸ்வர யோகம் சொல்றோம், எல்லாருமே கோடீஸ்வரர் ஆயிட முடியுமா? இல்லையா? அவங்களுக்கு அந்த உச்ச நீச்சம், பலம், பலவீனம், கிரகங்களுடைய பலத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய தகுநிலைக்கு தகுந்த மாதிரி ஏற்ற இறக்கம் இருக்கும். சரிங்களா? அதனால கண்டிப்பாக பலனை கொடுக்கும். கொடுக்கிற அளவில் மாற்றங்கள் ஏற்படும். சரிங்கம்மா. இப்ப எனக்கு 7ல சனியும் 1ல புதனும் இருக்குது லக்னத்துல. அப்ப இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப அப்படித்தான் இருக்கு. இப்ப அந்த நிலையில குறைஞ்சுதான் இருக்கணும், ஆனா அதை விட்டு கொடுக்காது. இப்படியாச்சும் எனக்கு அந்த கிடைக்க வேண்டியது கிடைக்கும். சிறப்பு. 7ல் இருக்கும் பொழுது ஒன்னா அந்த யோகத்தை நீங்க அனுபவிப்பீங்க, இல்லைன்னா உங்க வாழ்க்கை துணை அனுபவிச்சிருப்பாங்க. இல்ல, அவர் அனுபவிக்கல, நான் தான் அனுபவிச்சிருக்கேன். நீங்க தான் சுகபோகத்தை அனுபவிச்சிருக்கீங்க இல்லையா? எங்க போனாலும் யார் கூட பேசினாலும் உங்களை எல்லாத்துக்கும் பிடிச்சிடும். எங்க போனாலும் உங்களுக்கான ஒரு நல்ல இணக்கம் அப்படிங்கறது ஏற்பட்டுரும். இப்ப பொருளாதாரம் இப்ப எப்படி வருமோ தெரியாது, ஆனா வந்து அந்தந்த தேவைகளுக்கு கிடைக்கும். நல்லா இருக்குமா. நன்றிங்கம்மா. நன்றிம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். வேற யாருக்காவது திக்பலம் பற்றி கேள்விகள் ஏதாவது இருக்கா? எனக்கு கேட்கணும். சொல்லுங்க ஐயா. வணக்கம். எனக்கு வந்து துலாம் லக்கணம் 4ஆம் இடத்துல சந்திரன் கேது இருக்கு. அது எப்படி? அதுக்கு கேது கூட இருக்கிறது வேறங்க.
நாளில் அவர் இருக்காரா, கண்டிப்பாக திக்பலத்தை கொடுத்தே தீருவார். கேது கூட இருப்பதால அதனுடைய பலன்கள் கொஞ்சம் மாறுமே தவிர திக்பலம் பெற்ற கிரகம் நற்பலனை கொடுத்தே தீரும். அப்ப அதுக்கு சந்திரனுக்கு நம்ம அதிதேவதைன்னா யார் வருவாங்க? அம்பாள் வழிபாடு, சாந்தமான அம்பாள் வழிபாடு நீங்க எடுக்கலாம். ஓகே ஓகே. சரி, நன்றி. வழிபாடு பண்ணுங்க. அதே போல சந்திரனுக்காக என்ன பண்ணலாம், மேற்கு திசையை பயன்படுத்துங்க. நீர் சார்ந்த ஆகாரங்கள் இல்லையா, பால் மோர் இந்த பொருட்களை நீங்க உணவில் அதிகமா எடுத்துக்கலாம். லிக்விட் ஐட்டங்கள் இல்லையா, பால் பொருட்கள் இதெல்லாம் நீங்க உணவா எடுத்துக்கலாம், அதிகமா எடுத்துக்கலாம். குளிர்ந்த பொருட்கள் ரொம்ப ஹீட்டா எடுக்காம, சந்திரனா குளிர்ச்சி தானே, அப்ப அதை நீங்க பயன்படுத்தும் பொழுது அதுவே குறிப்பா திங்கள் கிழமை சந்திர ஓரை அதுலயே போய் அம்பாள் வழிபாடு பண்ணும் பொழுது அந்த திக்பலம் பெற்ற கிரகத்துக்கு இன்னும் சூப்பரா இருக்கும். சும்மா போய் அம்பாளை பார்க்காம ஒரு திங்கக்கிழமை நாள்ல அதுல குறிப்பா சந்திர ஓரையில இல்ல சந்திரனுடைய நட்சத்திரத்துல இதெல்லாம் சேர்ந்து போகும் பொழுது உங்களோட அந்த பர்சன்டேஜ் கிரெடிட் ஜாஸ்தி ஆயிட்டே போகும், இன்னும் சிறப்பா இருக்கும். தொடர்ந்து பண்ணுங்க, அதற்கான பலனை கண்டிப்பா அனுபவிப்பீங்க. நன்றி. நன்றிங்க ஐயா, வாழ்த்து. வணக்கம் மேடம். இந்த கிரகங்களுக்குரிய திசைகள் சொல்லுங்க. சூரியனுக்கு கிழக்கு சொன்னீங்க, மற்ற கிரகங்களுக்குரிய திசைகள். புதன்ங்கிற நீங்க வடக்கு திசை எடுத்துக்கலாங்க ஐயா. புதன் அப்படிங்கிறப்ப வடக்கு, நீங்க தென்கிழக்கும் அந்த 2 திசையுமே நீங்க பயன்படுத்தலாம். பொதுவா நம்ம புதன்னா வாஸ்துல வடக்கு திசை தான் சொல்லுவோம், சரிங்களா. தென்கிழக்கு வடக்கு இந்த 2மே நீங்க பயன்படுத்தலாம். குரு பகவானுக்கும் வடக்கு, சரிங்களா. சுக்கிரனுக்கு கிழக்கு, செவ்வாய்க்கு தெற்கு. இன்னொன்னு, இப்ப சூரியனுக்கு கிழக்குன்னு சொன்னோமா, உங்களுக்கு சூரியன் திக்பலம் பெற்றிருக்காரு. அப்ப சூரியனா கிழக்கு திசை, கிழக்கு திசையில உட்கார்ந்து ஒரு முக்கியமான விஷயத்த முடிவெடுங்க. கிழக்கு திசையில உட்கார்ந்து வியாபாரம் பாருங்க, கிழக்கு திசையில உட்கார்ந்து உணவு சாப்பிடுங்க, கிழக்கு திசையில உட்கார்ந்து உங்க வருமானத்தை என்னங்க. உங்க வீட்டுக்கு கிழக்கு திசையில் உள்ள சிவன் கோயிலுக்கு போங்க. எல்லாமே கிழக்கு, வீடு கட்டுறது கிழக்கு, தொழில் செய்யக்கூடிய இடம் கிழக்கு, அப்படி எல்லாமே நீங்க கிழக்கா சேஞ்ச் பண்ணி பாருங்க, சூப்பரா வேலை செய்யும். நன்றி மேடம். நன்றி மேடம். நன்றிங்கய்யா, நன்றி. ஆமா, இந்த 10ல சந்திரன் 10ல இருந்தா நிஷ்பலம் தானேங்கம்மா. ஆமாங்கம்மா. அவர் வேலை அப்படித்தான்மா, வேலை 1 மாசம் 2 மாசம் தான் அவர் வேலை செய்யிட்டு நீங்க சொன்ன மாதிரியே தான் இருக்கு. அவருக்கு பரிகாரம் பண்ணா இப்ப முதல்ல சொன்ன அதே பரிகாரம் தானாங்கம்மா சந்திர பகவானுக்கு. சந்திர பகவான் பலவீனமாக இருக்கிறாங்கிறது உறுதி. வழிபாடுகள் செய்யும் பொழுது ஓரளவாக மாற்றம் ஏற்படும், மாற்றம் ஏற்படாமல் போகாது, மாற்றம் உண்டு. ஆனா 100% பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுமான்னா சொல்ல முடியாது, அதை அனுபவிப்பது தானே விதிப்பலன். அதனால வழிபாடு எடுத்துக்கலாம், எடுக்கும் பொழுது அந்த மாற்றம் கண்டிப்பா கிடைக்கும். வழிபாடுண்டா அம்பாள் வழிபாடு, அம்பாள் வழிபாடு நம்ம சொன்ன மாதிரி சந்திர ஓரை இல்லைங்களா. அப்ப என்ன பண்ணலாம், அம்பாளுக்கு பூஜைக்கு இளநீ வாங்கி தரலாம், பால் வாங்கி தரலாம், அம்பாளுக்கு தண்ணி தீர்த்தம் கொண்டு நீங்க ஊத்தலாம். எல்லாமே அந்த நீர் சார்ந்த வழிபாடு, சந்திரன் சார்ந்த வழிபாடு. இரவு பூஜை, அம்பாள் கோயில்ல இரவு பூஜை வழிபாடு கலந்துக்கலாம், ஏன்னா இரவுதான் சந்திரன். பௌர்ணமி வழிபாடு, இது எல்லாமே செய்யும் பொழுது சந்திரன் பலப்படும். ஏன்னா நார்மலா சந்திரனை கும்பிடாம முழு பிறையா இருக்கக்கூடிய பௌர்ணமி நிலா அதை வழிபாடு செய்யும் பொழுது சந்திரன் பலம் பெறும். ஆனா 10ல சந்திரன் இருக்கும் பொழுது என்ன வழிபாடு செய்தாலும் முதலீடு செய்யக்கூடாது. பணம் போட்டு ஒரு தொழில் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அதுல இருந்து மீண்டு வருவது சிரமம். அது இப்ப கூட ஒரு ஐயா சொன்னாரு, 4ல சந்திரன் கேது இருக்குனாரு. சோ அவங்களுமே ஏதாவது முதலீடு பண்ணிருந்தாங்கன்னா போட்ட பணத்தை எடுக்கிறது சிரமம். யாருன்னு தெரியல ஐயா, யாரும் சந்திரன் கேது சொல்லிருந்தீங்க இல்லையா நாளில். நீங்க ஏதாவது பணம் போட்டு பிசினஸ் பண்ணீங்களா ஐயா? பிசினஸ் அப்படி எதுவும் பண்ணல, வேலை தான் பாக்குறேன். சீட்டு ஏதாவது சீட்டு கட்டினீங்களா, எங்காவது பணம் டெபாசிட் பண்ணி சீட்டு போடுறது மாதிரி? கேக்குதாமா? பிசினஸ் பண்ணல. ஓகே. இது வரைக்கும் எங்கேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு எதுவுமே பண்ணது இல்லைங்களா?
பெரிய பெரிய லெவல்ல எதுவும் பண்ணல. ஓகே. ஏன்னா பண்ணும் பொழுது வீட்டுல வேற யாராவது பேர்ல கூட பண்ணேன்னா அங்க ஆல்ரெடி சந்திரன் அங்க முதலீடு போட்டா அது தங்காது, சந்திரன் மாதிரி கரைஞ்சு போயிடும். ஒண்ணு கூடவே கேது இருக்கும் பொழுது கேது என்ன பண்ணுவாரு, 0 பண்ணிடுவார். அதனால நம்ம முதலீடு பண்ணாத வேலை செஞ்சுக்கலாம். முதலீடு போட்டு செய்வது சிறப்பு தராது. ஓகே. வேறு யாருக்காவது திக்பலம் பற்றிய கேள்விகள் இருந்தா கேட்கலாம். அவருக்கு இந்த ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கம்மா, செய்யக்கூடாதானேங்கம்மா? என்னங்கம்மா? ஷேர் மார்க்கெட் 4ஆம் இடத்துல அதெல்லாம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இல்லம்மா. திக்பலம் பெற்ற கிரகம் இருக்கு அப்படின்னா, திக்பலம் பெற்ற கிரகம் இருக்கா, நிஷ்பலம் இருக்குங்களா? நிஷ்பலம் 10ல சந்திரன் ராகு. அப்ப அது என்ன சொல்லுது, ஏற்கனவே சொல்லுது தொழில உனக்கு உங்களுக்கு தொழிலுங்கிறது செட் ஆகாது, அங்க நிஷ்பலம் பெற்ற கிரகம் இருக்குது, தொழில் சிறப்பா இருக்காதுன்னு சொல்லுது. அதையும் மீறி அதிர்ஷ்டத்தை நம்பி வேலை செய்யறது தப்பு. நம்ம வந்து ஷேர் மார்க்கெட் மாதிரி பாக்கணும்னா 9ஆம் இடம் 5ஆம் இடம்லாம் நல்லா இருக்கான்னு பாக்கணும். அதுதான் உட்கார்ந்து சாப்பிடுற யோகம். நம்ம உழைப்பே போடாம உட்கார்ந்து சாப்பிடுற அமைப்பு இருக்கா அப்படின்னா 5ஆம் இடம் 9ஆம் இடம்லாம் நல்லா இருக்கணும். 11 இதெல்லாம் நல்லா இருந்தாதான் உட்கார்ந்து சாப்பிடுற யோகம் கிடைக்கும். உழைப்பே இல்லாம ஊதியம் வரும். அதனால அந்த பாவங்களை நம்ம ஆய்வு செய்யணும். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? குட் ஈவினிங் மேடம். சேலத்துல இருந்து பிரபாகரன் மேடம். வணக்கங்க ஐயா. வாழ்க வளமுடங்க மேடம். மேடம் 4ல சந்திரன் வந்து திக்பலன், சந்திரன் வந்து தேய்பிர சந்திரன் வளர்பிர சந்திரன் 2 இருந்தாலுமே நமக்கு அந்த திக்பலன்கிறது முழுமையா அனுபவிக்க முடியுங்களா, இல்ல தேய்பிர சந்திரன் இருக்கும்போது கொஞ்சம் பர்சன்டேஜ் குறைவா இருக்குங்களா? தேய்பிரை சந்திரன் கண்டிப்பா அதோடைய பர்சன்டேஜ் கண்டிப்பா குறையுங்க ஐயா. வளர்பிரை சந்திரங்கிறப்ப முழுமையான பலனை கொடுக்கும். தேய்பிரை சந்திரன் அது கண்டிப்பா கொஞ்சம் மைனஸா தான் வேலை செய்யும். அதே போல இந்த மாதத்துல பாருங்க, அந்த வளர்பிறை நீங்க எதுல பிறந்தீங்களோ அது உங்களுக்கு சூப்பரா வேலை செய்யும். தேய்பிரை சந்திரன்ல பிறந்தவங்களுக்கு தேய்பிரை சந்திரன் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும். வளர்பிறை சந்திரன்ல பிறந்தவங்களுக்கு வளர்பிறை சந்திரன் ஒர்க் அவுட் ஆகும். ஆனா பொதுவா திக்பலத்தை நம்ம பேஸ் பண்ணி சொல்றப்ப, திக்பலம் பெற்ற கிரகம் ஒரு ஆட்சியா இருக்கு, ஒரு உச்சமா இருக்குங்கிறப்போ இன்னும் டபுளா வேலை செய்யும். இல்ல அஸ்தமனமா இருக்கு, திரிசுனியத்துல மாட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நற்பலனை தராமல் போகாது. கண்டிப்பா கொடுக்கும். ஆனா குடுக்கிற அளவில் விகிதாச்சாரம் குறையும். ஓகே மேடம், தேங்க்யூ. அதே போல நம்ம இப்ப தேய்பிரை பத்தி ஐயா கேட்டனாட்டிக்கு இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பாஸ்போர்ட் விசா இல்ல ஒரு டிராவல் பண்றோம் அப்படின்னா அதுக்காக டிக்கெட் புக் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பாக வளர்பிறை சந்திரன் வளர்பிறை நாட்கள்ல டிக்கெட் புக் பண்ணுங்க. ஒரு விசா எடுக்கிறீங்க, பாஸ்போர்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுவும் வளர்பிறை நாட்கள்ல போய் முயற்சி பண்ணுங்க. தேய்பிறை நாட்கள்ல போய் முயற்சி பண்ணீங்கன்னா அந்த வேலை தடை தாமதமாகும், அது கைக்கு வரைக்கும் ரொம்ப டிலே ஆகும், அதுல ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் வரும், திருப்பி நீங்க மறுபடியும் அதை அப்ளை பண்ற மாதிரி வரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் பயணம் சார்ந்த விஷயங்கள் தடையில்லாம போகணும் அப்படின்னா வளர்பிறை சந்திரன்ல அந்த டிக்கெட் பதிவு பண்றது சிறப்பானதா இருக்கும். நன்றிங்க. வணக்கம். வேற யாருக்காவது கேள்விகள் இருக்குங்களா, திக்பலம் பற்றிய கேள்விகள்? ஆமா, வணக்கங்கம்மா. வணக்கங்கம்மா. எனக்கு 4ல வந்து சந்திரன் திக்பலங்கம்மா. சரிங்க. ஆனா லக்னத்துல சனி பகவான் இருக்காருங்க. சனி பகவான் எனக்கு 5ஆம். அப்போ சனி பகவான் நிஷ்பலமா இருக்காரா? நம்ம இன்னும் உள்ளார்ந்து ஆய்வு செய்யும் பொழுது நீங்க சொன்ன மாதிரி 5ஆம் அதிபதி நிஷ்பலம். அப்போ அந்த சனி பகவான் நிஷ்பலம். அப்ப தொழில் அப்படிங்கிற விஷயமே உங்களுக்கு ஒரு போராட்டமா தான் இருக்கணும். சரிங்களா? ஏன்னா 7ல திக்பலம் பெறக்கூடியவர் லக்னத்துல நிஷ்பலம் ஆயிட்டா, சனிங்கிற கிரகம் நிஷ்பலம் பெற்று இருக்குது. அப்ப தொழிலுங்கிற விஷயம் போராட்டமா இருக்கு. 1. 2வது 5ஆம் அதிபதி நிஷ்பலம். 5ன்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் சார்ந்து, ஆழ்மனம் சார்ந்து, இல்லையா, உட்கார்ந்து சாப்பிடுற யோகம், இது எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த கிரகம் எந்த பாவகத்துக்கு அதிபதியோ அதையும் நம்ம சொல்லலாம். உங்களுக்கு சனி பகவான் 4-5 இல்ல 5-6 4-5. அப்ப 4-5 இந்த 2 விஷயமே கொஞ்சம் சிக்கலா இருக்கும். ஆனா 4ல திக்பலம் பெற்ற கிரகம் இருப்பதால என்ன பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பா ஃபேஸ் பண்ணுவீங்க. அது குறிப்பா சந்திரன் திக்பலம் பெற்றுச்சுன்னா பிரச்சனை நிறைய வரும். ஆனா எல்லா பிரச்சனையும் அவ்வளவுதானு தட்டி வீசிட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்துப்பீங்க. சந்திரன்னா மனம். அப்போ எதையும் தாங்கும் மனோபலம் அப்படிங்கறது நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். சந்திரன் சார்ந்த வழிபாடுகள் சந்திரன் உங்களுக்கு ஆல்ரெடி திக்பலமா தான் இருக்கிறாருங்க. அதை நீங்க வழிபாடு எடுத்துக்கலாம். சனி பகவான் நிஷ்பலம் பெற்றிருக்காரு இல்லையா? அப்ப சனி பகவான் எங்க இருந்தா திக்பலம் பெறுவாரு? 7ல இருந்தா திக்பலம் பெற்றிருப்பாரு. லக்னத்துக்கு வந்ததால நிஷ்பலம் ஆயிட்டாரு. அப்ப 7ஆம் இடமும் மைனஸா இருக்கும். உங்க வாடிக்கையாளர் தொடர்பு,
உங்களோட சொசைட்டி, சமுதாயம், வாழ்க்கை துணை இந்த விஷயங்கள்லாம் அவயோகியும் கூடங்க. பலப்படுத்துறதுக்காக சொல்லுங்கம்மா. அவர் அவயோகியும் கூடங்கம்மா. அவயோகியம் அவயோகியம் இருக்கும் பொழுது அப்ப அவருக்கான வழிபாடு மட்டும் எடுங்க. பரிகாரம் பண்ண வேண்டாம், வழிபாடுகள் மட்டும் பண்ணலாம். சரிங்க. நமக்கு பாதிப்பு கொடுக்கிற கிரகங்களுக்கு பரிகாரம் செய்ய வேண்டாம். நீங்க வழிபாடுகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அதோடைய அடியிலிருந்து நம்ம கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். சரிங்க. சரி. ஓகே, ஓகேம்மா. நன்றிங்கம்மா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வேறு யாருக்காவது திக்பலம் பற்றிய கேள்விகள் ஏதாவது இருக்குங்களா? மேடம், இந்த வகுப்பில் வந்து கலந்துட்ட பெரும்பாலானவங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துல சந்திரன் திக்பலமா இருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கும் 4ல ஆமாங்க சந்திரன். ஐயா. ஆமா, இல்ல எனக்கு வகுப்பெடுக்கிற எனக்கும் 4ல சந்திரன் திக்பலம். அந்த கனெக்டிவிட்டி இருந்தாதான் நம்மளாம் ஒண்ணா இங்க இணைய முடியும். கண்டிப்பா மேடம். நன்றி ஓகே, இன்னொரு ரூல் என்னன்னா 4ல சந்திரன் திக்பலம் நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு ஏதாவது பெட் நேம் இல்லைன்னா உங்களை கூப்பிடுறப்ப உங்க ஊர் பேரோடு சேர்த்து கூப்பிடுவாங்களா? ஆமா மேடம். என்ன இப்ப ஜோதிட வகுப்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப தஞ்சாவூர்ல இருக்கேன் நான். தஞ்சாவூர் சரவணன் தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ரைட். ஊரை ஓகே, சொல்லணும். சூப்பர் நன்றி சூப்பர் மேடம். சூப்பர். வேற யாருக்காவது 4ல் சந்திரன் உங்க ஊர் பேரு கரெக்ட் பண்ணி கூப்பிடுவாங்க, இல்லன்னா இப்ப 3 பேர் இருப்பாங்க, உங்களுக்குன்னு ஒரு பெட் நேம் வச்சு உங்க பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேற யாராவது இருக்கீங்களா? என்ன அப்படிதான் கூப்பிடுவாங்க. ஆனந்த் ரமேஷ். ஏன்னா பேரு ரமேஷ் தான், ஆனா ஆனந்தன் தான் கூப்பிடுவாங்க. ஆனந்த் ரமேஷ் அப்படி ஓ கூப்பிடுவாங்க. ஆமா, கண்டிப்பாக இது ஒரு ரூலா கூட நீங்க எடுத்துக்கலாம். 4ஆம் இடத்தில் சந்திரன் தொடர்பு இருந்தால் அவங்களோட ஊர் பேரை சேர்த்து கூப்பிடுவாங்க. இன்னொன்னு, அவங்களுக்கு ஒரு பெட் நேம் இருக்கும். ஏன் நம்ம சொல்றோம், இதுக்கு என்ன லாஜிக் அப்படின்னா, சந்திரன் அப்படிங்கிறது தாய் நாட்டையும் பிறந்த ஊரையும் குறிக்கும். அப்ப உங்களுக்கு சந்திரன் திக்பலம் பெறுது இல்லையா? அப்ப பிறந்த ஊர் திக்பலமா இருக்குன்னு அர்த்தம். பிறந்த இடம் அந்த திக்பலம். அதனால ஒரு இடத்தின் பெயரால் நீங்க அழைக்கப்படுவீங்க. பிறந்த இடமோ ஒரு பெட் நேமோ உங்களுக்கான ஒரு அடையாளம், ஊர் பெயரோ இந்த பெட் நேமோ கண்டிப்பா இருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 70 ஜாதகங்களை செக் பண்ணி பார்த்திருக்கேன். 4ஆம் இடத்துல சந்திரன் தொடர்பு வந்தா கண்டிப்பாக அவங்க பெயரோட ஊர் பெயர் சேர்ந்து வரும், அல்லது அவங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா ஒரு பெட் நேம் இருக்கும். ஓகே, ஏன்னா நீங்க உங்க வாடிக்கையாளர்களுக்கு பயன்படுத்தும் பொழுது கூட இதை சொல்லும் பொழுது, ஏன்னா நம்முடைய வாடிக்கையாளர்களுக்கு சின்ன சின்ன புது விஷயங்களை சொல்லும் பொழுது அவங்களும் ஆச்சரியப்படுவாங்கல்ல. அப்பதானே உங்களோட நல்ல ஜோதிடர் அவங்களும் நம்புவாங்க இல்லையா? புதுசு புதுசா அவங்களுக்கு நம்ம சொல்லிட்டே இருக்கணும். ஓகே, வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? வணக்கங்கம்மா. வணக்கங்க ஐயா, வாழ்க வளமுடன். இப்போ ஒரு சந்தேகம்மா. இப்ப வந்து ஒரு கிரகம் வந்து நிஷ்பலன் பெற்றுச்சுங்கம்மா. ஆனா அந்த கிரகமே வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி உச்சம் பெற்றாங்கன்னா அதுக்குண்டான பலன் கொடுக்கணுமா? கண்டிப்பா கொடுக்குங்களா? கண்டிப்பாக ஆட்சி பெற்ற பலத்தை கொடுக்கும், உச்சம் பெற்ற பலத்தையும் கொடுக்கும். நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, திக்பலம் பெற்ற கிரகம் டபுள் ஸ்ட்ராங்னு சொல்லியிருக்கிறோம். நிஷ்பலமானா பெரிய பாதிப்பு தரும்னு சொல்லல. நிஷ்பலம் இருந்ததுன்னா அந்த காரகத்துவத்தை அனுபவிப்பதில் சிரமம். சோ உங்களுக்கு திக்பலம் இல்ல, அதுக்கு பொதுவா ஆட்சினா ஒரு 30 பாயிண்ட் வைங்களேன், உச்சம்னா ஒரு 90 பாயிண்ட், திக்பலம்னா 100 பாயிண்ட். இந்த ஆட்சி உச்சத்தை விட திக்பலம்ங்கிறது பயங்கரமான ஸ்ட்ராங். அப்ப திக்பலம் மட்டும்தான் இல்ல, ஆட்சி உச்சம் இருக்கு அப்படிங்கிறப்ப கண்டிப்பா 70% பலத்தை அடைஞ்சிரும் அந்த கிரகம். ஓகே, நன்றிங்கம்மா. நன்றி. நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். வேறு யாருக்காவது கேள்விகள் இருக்குங்களா? திக்பலம் பற்றிய கேள்விகள்? கேள்வி இருந்தா கேள்வி கேட்கலாம். திருப்பி நாளைக்கு போன் பண்ணி. எனக்கு என்னோட பேர்ல வந்து எங்க ஹஸ்பண்ட் பேரும் சேர்ந்து இருக்கு. அது அப்ப என்ன எப்படி எடுத்துக்கிறது? உங்களுக்கு சந்திரன் எங்கம்மா இருக்கு லக்னத்துல இருந்து? லதாமா, உங்க லக்னத்துல இருந்து சந்திரன் எங்க இருக்காருங்க? நீங்க என்ன லக்னம் இல்ல என்ன ராசி சொல்லுங்க. பொதுவாக திருமணமான பெண்கள் கணவர் பெயரோட இணைத்து சொல்வது வழக்கம். மீன ராசி மேடம். இது கடக லக்னம். கடக லக்னம் அப்படிங்கிறது உங்களுக்கு சந்திரன் கடக லக்னம் தானேங்கம்மா? ஆமா, கடக லக்னம் 9ல் சந்திரன். சோ இதுக்கும் நம்ம திக்பலத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. லக்னாதிபதி 9ல், அதனால ஜாதகர் சுகவாசி தான். வேணுங்கிற விஷயம் கிடைக்கும். நீங்க செஞ்ச தான தர்ம பலன் உங்களை சப்போர்ட் பண்ண. எப்பவுமே இதுக்கும் திக்பலத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. பொதுவாக திருமணமான பெண்கள் கணவர் பெயரை இணைத்து சொல்வது வழக்கம். அதனால நீங்க அதை அப்படி எடுத்துக்கலாம். சரி, தேங்க்யூ. ஓகேப்பா, ஓகே. வேற யாருக்காவது கேள்விகள் இருக்குங்களா?
தேங்க்யூ சோ மச். நிறைய விஷயத்த வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து இவ்வளவு பெரிய சப்ஜெக்ட வந்து பொதுவெளியில நீங்க கொடுக்கறதுக்கு நான் தான் வந்து உங்களை நன்றி கடன் பட்டிருக்கேன். நம்ம அறக்கட்டளை நன்றி கடன் பட்டு இருக்கு. ஸோ உண்மையிலேயே ஒரு சமூகத்துல ஒரு முக்கியமான விஷயத்த வந்து நீங்க சொல்றதுக்காக எவ்வளவு தூரம் முயற்சி எடுத்திருக்கு. உங்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்துல நீங்க இல்லைன்னா நான் இல்ல. ஆக்சுவலா இந்த அறக்கட்டளை இல்லைன்னா இந்த பேர் இல்ல, இந்த புகழ் இல்ல, எதுவுமே கிடையாது. பாலகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு ஏதோ சூப்பர்வைசராவோ மேனேஜராவோ வந்திருப்பேன். இந்த நிமிஷம் நான் வந்து உண்மையிலேயே சொல்றேன். எதனாலன்னா எவ்வளோ விஷயத்த பார்த்துட்டேன். இப்ப கரண்ட்லயே வந்து ஒரு சனிக்கிழமை வந்து ஒரு டாக்டரேட் அவார்டுன்ற விஷயத்த வந்து கொடுக்கும்போது இந்த நிமிஷம் வரைக்கும் பேப்பர்ல வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த பேப்பரை தந்தாலும் சென்னையில ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரஸ்ட் நேம் போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படின்னா நீங்க இல்லைன்னா நான் கிடையாது. இது பாலகிருஷ்ணனுக்கு வந்து பெருமை கிடையாது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு தான் பெருமை. இதுல வந்து நான் வந்து எடுத்தேன், நான் செஞ்சேன் அப்படின்றதுலாம் கிடையாது. ஓகேங்களா? முதல்ல அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நியூஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இதே மாதிரி மேல மேல நிறைய விஷயத்த சப்போர்ட் பண்ணி கொடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். நன்றி சார், ஆக்சுவலா நன்றி. நீங்க சிவசிவ அன்பேஸ் சொன்னது அறக்கட்டளைக்கும் உங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. அதனால உங்களுக்கு அப்படி முதல்ல ஒரு நன்றி, மிகப்பெரிய நன்றி. டைரக்டாவே சொல்லிடுறேன். ஆக்சுவலா வந்து மேடம் அதை வந்து கிட்டத்தட்ட ஜூன் மாசமா ஜூலை மாசமாவும் நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஜாதகத்தை அமைச்சு பார்த்தேன். ஒரு ஆகஸ்டுக்கு மேல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் சரியாகும் அப்படின்னு சொல்லும் போது நான் ஆக்சுவலா வந்து நிறைய இடத்துல வந்து நான் ஜாதகம் பார்த்திருக்கேன். நிறைய பேர் உங்களுக்கே தெரியும், குரூப்ல வாட்ல 2 நாள் 2-3 அஸ்ட்ராலஜில பாக்குறவங்க சொல்றவங்க எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. பட் என்ன ஹைலைட் சொன்னாங்கன்னா ஒரு விஷயத்துல அடுத்த கட்ட வளர்ச்சி இருக்கும். நிறைய பேர் நிறைய வகையான விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஹைலைட் பண்ணி சொன்னாங்க செப்டம்பர் ஆகஸ்ட் 23ஆம் தேதிக்கு மேல ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும். ஆகஸ்டா செப்டம்பர் மாசம் கரெக்டா செப்டம்பர் 23க்கு மேல ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னாங்க. செப்டம்பர் 23 முடிஞ்சது. அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கா அக்டோபர் ஃபுல்லா கொஞ்சம் ஸ்லோவா போச்சு. நவம்பர்ல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே வந்து உண்மையிலேயே சொல்றேன், தலைக்கு மேல வெள்ளம் ஓடிட்டு இருந்ததை வந்து ஏதோ கம்மி பண்ணி கொண்டு வந்துட்டேன். இந்த நேரத்துல வந்து நம்ம அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக நம்ம ஓடும் போது ஒரு ஜாதகமோ எதுவுமே வந்து நம்பினாலும் மேடம் சொல்லியிருந்தாலும் நீங்க முயற்சி பண்ணுங்க. இப்போ பரிகாரம் செஞ்சாலும் நீங்க வந்து ஒரு பரிகத்தை முன்னாடி வச்சாதான் உங்களுக்கு முன்னாடி வந்து அஸ்ட்ராலஜி வந்து ஜாதகத்துல இருக்கிற நவகோள்கள் வந்து பயன்படும். நான் ஜாதகம் பார்த்துட்டேன் வீட்டுல உட்காந்துட்டு இருந்தேன்னா சத்தியமா எதுவுமே நடக்காது. இந்த தயவு செய்து இந்த ஒரு விஷயத்த, ஏன்னா இந்த விஷயத்த நான் பதிவு பண்றதுக்கு காரணம் என்னன்னா அவங்க சொன்ன விஷயத்துல உண்மையிலேயே நான் மூவ் பண்ண இன்னைக்கு ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கேன். சோ சொல்றத வச்சுக்கிட்டு அடுத்த கட்டம் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி முயற்சி பண்ணுங்க. அதுதான் நான் சொல்ல வந்தேன். இது வரைக்கும் நான் எந்த லைவ்லுமே இந்த அளவுக்கு ஓப்பனா பேசுனது இல்ல. ரேவதி மேடம் நம்ம லைவ்ல தான் பேசியிருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ. நன்றி சார், நன்றி. உங்களோட அறக்கட்டளை இன்னும் மென்மேலும் சிறப்பாக வளர இறையருளும் குருவருளும் துணையா சொல்லி எடுத்துட்டு சார். நன்றி சார், நன்றி. எங்க மாதிரி இன்னும் நிறைய அஸ்ட்ராலஜர் நிறைய பேருக்கு உங்களோட வாய்ப்புகள் கிடைக்கணும். உங்களால அவர்களும் வளரணும், உங்களுடைய ட்ரஸ்ட் இன்னும் மென்மேலும் சிறப்பாக வளரணும். நன்றி. அது எல்லாமே இறைவன் கிட்ட இருக்கு. அதுதான் விஷயம். இது நான் என்றது எங்கேயுமே முன்னாடி நிறுத்தல. சாமி நினைச்சு ஏதாவது பண்ணிட்டு இருக்காரு. இப்பயும் நான் சொல்றேன், பாலா வந்து எதுவுமே செய்யல. எனக்கு ஆக்சுவலா வந்து நான் தனிப்பட்ட லைன்ல வரேன் மேடம். தேங்க்யூ சோ மச். முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. நன்றிங்க, நன்றிங்க. வாழ்க்கை. நன்றி.